ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها وقال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சாட்சி சொன்னவனாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்வின் தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தமது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து வாழச் சொன்னார்களோ அவ்வாறான விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை எல்லாம் தவிர்ந்து விலகி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு தடைகள் விதித்தார்களோ அவ்வாறான விடயங்களிலே இருந்து தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஹுத்பாவிலே எனக்கு தரப்பட்ட தலைப்பு குர்ஆனின் நிழலில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிரச்சார பணியின் போது முன்னோக்கிய பிரச்சினைகளும் எதிர்கொண்ட வெற்றி கொண்ட வழிமுறைகளும் எனும் தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் அதிகமாக பேசுகின்றோம், ஒவ்வொரு நாளும் அதிகமாக பேசுகின்றோம். நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி அழைக்கின்ற வார்த்தை, அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தை, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை ஊட்டுகின்ற வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஒரு சகோதரத்திலே நல்ல விடயங்களின் பக்கம் அழைக்கின்ற போது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற போது, நல்ல விடயத்தை ஞாபகம் செய்கின்ற போது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள நெருக்கம் அதிகரிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரத்திலே நாங்கள் தொழுகையை பற்றி பேசுகின்றோம், தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றோம், அதன் நன்மையை பெருமதியை பற்றி பேசுகின்றோம். பேசுகின்ற போது நான் இன்னும் அதிகமாக தொழ வேண்டும், நான் இன்னும் இவ்வாறு நன்மைகளை அதிகரிக்க வேண்டும், அவருக்கும் அழைக்கக்கூடியவருக்கும் இடையிலே ஒரு அல்லாஹ்வுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் நெருக்கம் உண்டாகின்றது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் வழி தவறி செல்கின்ற போது, அவனை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுகின்ற போது அவனிடத்திலே ஞாபகம் ஊட்டப்படுகின்றது, அல்லாஹ் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் உன்னை படைத்து இருக்கின்றான், இந்த உலக வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலத்தால முடிந்திடும், நீ மௌத்தாக போகின்றாய், கபருக்குள்ளே தன்னன் தனிமையில் இருக்க போகின்றாய், மறுமையில் தன்னன் தனிமையில் வாழ்வாய், தன்னன் தனிமையில் இருப்பாய், உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மறுமையின் பக்கம் சிந்தனை ஊட்டுகின்ற போது, நல்ல விடயங்களை ஞாபகப்படுத்துகின்ற போது வழி தவறி சென்ற சகோதரன் நேரான பாதையில் வந்து விடுவான். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எல்லாம் மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற வார்த்தை.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற வார்த்தையை விட சிறந்த வார்த்தை பேசக்கூடியவர் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு யார் அன்பானவர்கள் என்று நாங்கள் உதாரணம் காட்டினோம் என்று சொன்னால் எங்களது தாயை செல்லுவோம். ஏன் தெரியுமா? எங்களது தாய் என்பவள் இந்த உலகத்திலே நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் என் மீது அன்பு கொண்டவள், என்னை பார்ப்பதற்கு முன்னால் என்னை நேசித்தவள். நான் தாயுடைய வயிற்றிலே உருவான போதே எனது குழந்தை இந்த பூமிக்கு மேலால் அழகான முறையில் சிறந்த முறையில் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற போது எனக்காக வேண்டி தியாகம் செய்தவள். எத்தனையோ விருப்பமான உணவுகளை உண்ணாமல் இருந்தால், எத்தனையோ விருப்பம் இல்லாத உணவுகளை உண்டால், எனக்காக வேண்டி எத்தனையோ சந்தோஷங்களை இழந்தால், எதற்காக வேண்டி? எனது குழந்தை அழகான முறையில் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த குழந்தை பூமிக்கு மேலால் பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளையோடு எவ்வளவோ அன்பான முறையில் நடந்து கொள்கின்றாள். பிள்ளை உறங்காமல் இவள் உறங்க மாட்டாள், பிள்ளை உண்ணாமல் இவள் உண்ண மாட்டாள். இவ்வாறு தாயின் பாசத்தை நாங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். ஏன் சகோதரர்களே, இன்றும் கூட சிலர்களிடத்திலே தாயை பற்றி ஞாபகம் ஊட்டினால் சிலர்களது கண்கள் கலங்கிவிடும். அந்த அளவுக்கு தாயின் பாசத்தை நாங்கள் வர்ணித்து சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் ஏன் அன்பாக இருக்கின்றார் தெரியுமா? தான் 10 மாதம் சுமந்த எனது குழந்தை என்பதற்காக வேண்டி. இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் இந்த பிள்ளைக்கு தாயும் தந்தையும் காட்டுகின்ற வழி என்ன? மகன், இதுதான் நல்ல பாதை, மகன் இதுதான் சிறந்த பாதை, நீ இவ்வாறு போனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய். மகன், இந்த பாதை தவறான பாதை, இப்படி போய்விடாத. இவனை பார்த்தியா, உலகத்தில் வாழும்போது இன்ன தவறுகள் செய்தான், எத்தனையோ வருடங்கள் சிறையிலே இருந்தான், இவனை பார்த்தியா எப்படி கொல்லப்பட்டான் என்று ஒரு மனிதனை காட்டி நாங்கள் உதாரணம் காட்டுகின்றோம். நல்லாக வாழ்ந்த மனிதனை பார்த்து இவனை போல வாழணும் மகன், இவரை போல சந்தோஷமாக பூமியில் நீ வாழணும் சொல்லுகின்றோம். ஒரு பாவியை பார்த்து சொல்லுகின்றோம், இவரை காட்டி இவரை போல நீ வாழ்ந்துடாத மகன். பிள்ளைக்கு எப்படி விளங்குமோ அந்த அளவுக்கு உதாரணங்களை காட்டி வளர்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எனது தாயை விட எனது உம்மாவை விட பன்மடங்கு இரக்கமானவன் என்ற அல்லாஹ். எனது தாய் எப்பொழுது என் மீது இரக்கமானால் அவள் கருவுற்ற போதுதான் அவள் பாசமானாள். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லாஹ் இந்த தாயுடைய வயிற்றிலே கருவை ஏற்படுத்தியவன் அந்த அல்லாஹ். நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற போது என்ன உம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடல, எனக்கு உணவளித்தவன் அந்த அல்லாஹ். நாங்கள் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற போது எங்களை நிம்மதியாக உறங்க வைக்கல, அல்லாஹ் தான் எங்களை நிம்மதியாக வைத்தான். அன்புக்குரியவர்கள், இப்படியானவன் அல்லாஹ். தாயிலே வயிற்றிலே இருந்து நாங்கள் பிறந்தோம், எங்களை வெளியாக்கியவன் அந்த அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நடந்தோம், எங்களை நடக்க வைத்தவன் அல்லாஹ். எனது உம்மா தான் என்னை நடக்க வைத்திருப்பாள் என்று நாங்கள் சொன்னால் பிறந்த உடனே நாங்கள் நடந்திருப்போம். உம்மா நடக்க வைக்கல, அல்லாஹ் தான் எங்களை நடக்க வைத்தான். தாய் என்னை பேச வைத்தாள் என்று நாங்கள் சொல்வோம் என்று சொன்னால் நாங்கள் பிறந்த உடனேயே எனது தாய் என்னை பேச வைத்திருப்பாள். என்னை உம்மா பேச வைக்கல, என்னை அல்லாஹ் தான் பேச வைத்தான். அன்புக்குரியவர்களே, நான் நடக்கவில்லை, அல்லாஹ் தான் என்னை நடக்க வைத்தான். எனது உம்மா என்னை நடக்க வைத்திருப்பாள் என்று சொன்னால் பிறந்த உடனேயே என்னை உம்மா நடக்க வைத்திருப்பாள். இரக்கமான அல்லாஹ் 10 மாதம் சுமந்த தாய்க்கு இவ்வளவு அன்பு என்றா? 10 மாதம் சுமந்த தாய் இவ்வளவு உதாரணங்கள் காட்டி வாழ்க்கையில் நான் நேரான பாதையில் போகணும், சிறந்தவனாக வாழணும் என்பதற்காக வேண்டி தாயும் தந்தையும் இவ்வளவு புத்திமதிகள் சொல்கின்றார்கள் என்று சொன்னா,
தாயை விட எவ்வளவோ இரக்கமானவன் அந்த அல்லாஹ். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன். எனது உம்மா மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவள் தான். இவரை விடவும் எனது அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன். எனது தந்தை என்னோடு அன்பானவர் தான், இவரை விடவும் இரக்கமானவன் என்ற அல்லாஹ். அல்லாஹ் என்ன சும்மா விட மாட்டான். அந்த அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லி தருகின்றான், எவ்வளவோ வழிகள் காட்டி தந்து விடுகின்றான். ஏ மனிதா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் புத்திமதி சொல்லுகின்றான். நாங்க பிள்ளைக்கு சொல்லுவோமே, இவனை காட்டி உதாரணம் சொல்லுவோமே. நன்றாக வாழ்ந்த மனிதரையும் அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் காட்டுகின்றான். எத்தனையோ நபிமார்களின் சம்பவம், எத்தனையோ நல்ல மனிதர்களின் சம்பவம் அல்லாஹ் குர்ஆனில புத்திமதி சொல்லி தருகின்றான். சின்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்வது போன்று என்னுடைய ரப்பு எனக்கு புத்திமதி சொல்லி தருகின்றான். அவனை போன்று நீ வாழ்ந்து விடாதே, அவனை போன்று நீ கழிவுபடுத்தி விடாதே. புத்திமதி சொன்னோமே, எங்களுக்கும் அல்லாஹ் புத்திமதி சொல்லி தருகின்றான். இந்த உலகத்தில் வாழும் போது நீ இவனை போல வாழ்ந்து விடாதே. ஃபிரௌனை காட்டுகின்றான். ஃபிரௌன் எத்தனையோ வருடம் ஆட்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், படை பட்டாளங்களை கொடுத்தேன், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேன். அல்லாவை பற்றி ஞாபகம் செய்யப்பட்டது, அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளல, என்ன நம்பல்ல. சொன்னான் அன ரப்புகுமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு என்பதாக சொன்னான். அவனை நாங்க என்ன செஞ்சோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வஅகரக்னா ஆல ஃபிர்அவுன், ஃபிர்அவுனையும் அவன கூட்டத்தையும் நாங்கள் மூழ்கடித்தோம். அல்லாஹ் புத்திமதி சொல்லி தருகின்றான். அவனை நாங்க கடல்ல மூழ்கடித்தோம். அவனது சொத்து அவனிடத்தில் இல்லை, அவன ஆட்சி அவனிடத்தில் இல்லை, அவன படை பட்டாளங்கள் அவனிடத்தில் இல்லை. சந்தர்ப்பங்களை கொடுத்தோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. சின்ன பிள்ளைக்கு சொல்வது போன்று அல்லாஹ் புத்திமதி சொல்லுகின்றான். காரூனை சொல்லுகின்றான். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் காரூன். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யப்படுகின்றது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. நான் இவனை என்ன செஞ்சேன்? பூமியிலே சுழிவாங்கப்பட்டான். அல்லாஹ் புத்திமதி சொல்லுகின்றான். இப்படி எத்தனையோ புத்திமதிகளை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். ஏன்? நாங்கள் வழி தவறி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆன்ல என்ன இருக்கின்ற நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயம் அழிக்கப்பட்டது. ஏன் அழிக்கப்பட்டார்கள்? எத்தனையோ சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன் பாதுகாத்தான்? கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களின் நிலைமை என்ன? கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல எவ்வளவோ புத்திமதி சொல்லப்படுகின்றது. நாங்க குர்ஆனை படிக்கணும். எத்தனையோ நபிமார்கள் சம்பவங்கள் சொல்லப்படுகின்றது. குர்ஆனை நாங்க விளங்கணும். அன்புக்குரியவர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க விளங்கணும். இந்த சம்பவங்களில் என்ன விளங்கணும் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கணும். எனது சொத்தோ, எனது செல்வமோ, எனது ஆட்சியோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு என்னை மாற்றிவிடக்கூடாது என்பதாக நாங்க விளங்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களில் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் யாரை சொல்லுகின்றான் தெரியுமா? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் யாரை சொல்லுகின்றான் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தை தான் அல்லாஹ் சிறந்த உம்மத் என்பதாக சொல்லுகின்றான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்லுகின்றான்? அதையும் சொல்லுகின்றான். தஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விடயங்களை கொண்டு நீங்க ஏவுறீங்க. வதன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விடயங்களில் இருந்து நீங்க தடுக்கின்றீங்க. இதனால நீங்க சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றோம், நல்லவற்றை ஞாபகம் ஊட்டுகின்றோம், தவறான வழியை தடுக்கின்றோம். இதனால் தான் அனுப்பப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமுதாயத்தினவர்கள் நாங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பணி ஓயவில்லை. சஹாபாக்கள் மக்களை அழைத்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அவர்கள் மரணித்த போது தாபிஊன்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் அழைத்தார்கள். இன்றும் கூட அல்லாஹ்வை பற்றி உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் சொன்னான், ஹைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இன்னொரு பக்கம் நாங்கள் சிந்திக்கணும், இந்த உபதேசங்கள் நல்ல விடயங்களின் பக்கம் ஏவவில்லை என்று சொன்னால், தவறான விடயங்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? நபி அவர்கள் மரணித்ததோடு குர்ஆனுடைய உபதேசங்கள் பேசப்படவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்கள் நினைவுபடுத்தப்படவில்லை என்று சொன்னால், இன்று அதிகமானவர்கள் குர்ஆன் என்றால் என்ன என்று கேட்டிருப்பார்கள், ஹதீஸா அப்படி என்றால் என்ன என்று கேட்டிருப்பார்கள். அதிகமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருப்பார்கள். இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே முதலாவது படைத்த மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் படைத்தான். அவர் யாரை வணங்கினார்? அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கினார். அவருக்கு பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர் வணங்கியது யார்? ரப்பை மாத்திரம்தான் வணங்கினார். அவர்களது பிள்ளைகள் வந்தார்கள், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கினார்கள். பெரும் சமுதாயம் வந்தது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கினார்கள். எப்படி சிலை வணக்கம் ஆரம்பித்தது தெரியுமா? இவ்வாறு பல சமுதாயங்கள் செல்கின்ற போது அங்கே சில நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மரணிக்கின்ற போது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் கவலை அடைகின்றார்கள். நல்ல மனிதர் மௌத்தாகிட்டாரே, எங்களை விட்டு பிரிஞ்சு பெய்த்தாரே, கவலைப்படுகின்ற போது ஷைத்தான் இவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை வழங்குகின்றான். என்ன ஆலோசனை தெரியுமா? இவர்கள் மரணித்ததை எண்ணி நீங்கள் அதிகமாக கவலை அடைகின்றீர்கள், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகின்றேன். இவர்களை போன்று ஒரு சிலையை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுடைய ஞாபகம் வருகின்ற போது அந்த சிலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்களை மறக்க மாட்டீர்கள். அவர்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் என்பதாக ஷைத்தான் ஆலோசனை வழங்குகின்றான். அன்புக்குரியவர்களை, இவர்களும் நல்ல யோசனை தானே, நல்ல ஆலோசனை தானே பின்பற்றுகின்றார்கள். சிலைகளை செய்கின்றார்கள், வீடுகளுக்குள் வைக்கின்றார்கள். காலங்கள் கழிந்து விடுகின்றன, சிலையை செய்தவர் மரணித்து விடுகின்றார், பிள்ளைகள் வருகின்றன, அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் இந்த சிலைகளிடத்திலே எமது தேவைகளை நாங்கள் கேட்போம். அதற்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சிலையின் பக்கம் சாய்கின்றார்கள். இங்கே இது தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர் யாரும் இருக்கவில்லை, இது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய மனிதர் யாரும் இருக்கவில்லை. அதனால் என்ன நடக்கின்றது? அல்லாஹ்வை பற்றி மறந்து அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு மறந்துவிட்டு சிலையின் பக்கம் வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு காலம் சென்றதன் பின்னால் தான் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எல்லோருக்கும் ரப்பு என்றால் யார் என்று தெரியாது. அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பது வத்துவை, அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பது சுவாய், அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பது யகூஸை. இப்படியான சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு மேலால் அனுப்பி அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் செய்கின்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த பூமிக்கு மேலால் சீர்திருத்தம் உண்டாக வேண்டும், ஒரு நல்ல சமுதாயம் உண்டாக வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமியிலே வந்தவர்களில் எல்லாம் அதிகமாக முயற்சி செய்த ஒரு நபி தான் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தார்கள் தெரியுமா? 10 வருடம் அல்ல, 100 வருடம் அல்ல, 200 வருடம் அல்ல,
950 ஆண்டுகள் மக்களை அல்லாஹ்விடத்திலே அழைத்தார்கள். அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. 950 ஆண்டுகள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்களோ சொற்பமானவர்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொன்னான் அல்லாஹ் சொல்லுகின்றான், قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. யா அல்லாஹ், ரப்பே, நான் இந்த மக்களிடத்தில் இரவு பகலாக நான் உன்னின் பக்கம் அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை அதிகமாக என்னுடைய அழைப்பை விட்டும் விரண்டோடுகின்றார்கள். அல்லாஹ் அவர் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும். அவர்களுக்காக வேண்டி உன்னிடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி உன்னிடத்திலே அழைக்கின்ற போது ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம். அவர் விரல்களை காதுகளுக்குள்ள ஆக்குறாங்க. இவர் கதைக்கிறது கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி விரல்களை காதுகளுக்குள்ள ஓட்டிக் கொள்றாங்க என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு அவர் செய்த துஆவை அல்லாஹு தஆலா சூரத்து நூஹிலே சொல்லிக்கொண்டே செல்லுகின்றான். என்ன காரணம்? இவர்கள் பாவத்தின் பக்கம் சாய்ந்தார்கள். இவர்களிடத்திலே அழைப்பாளர் யாரும் தடுக்கவில்லை. இதனால் அதிகமாக பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்க சிந்திக்கணும். இப்பொழுது நாங்க சிந்திக்கணும். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். எனது மனைவியோடு நான் எத்தனை ஆண்டுகள் வாழுகின்றேன்? எனது மனைவி என்னோடு எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றாள்? அவளுக்கு நான் எத்தனை முறை அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். எத்தனை பயான்ல கேட்டிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் அழைத்தார்கள், கேள்விப்பட்டோமே. எனது மனைவி இடத்தில் எத்தனை தடவை அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். எனது பிள்ளைக்கு எத்தனை வயது? எனது குழந்தைக்கு எத்தனை வயது? இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, எனது பிள்ளையிடத்தில் நான் எத்தனை தடவை நான் அல்லாஹ்வை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சென்ற காலங்களை விட வருகின்ற காலம் மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே தொடர்பு குன்றி காணப்படுகின்றது, தூரமாக காணப்படுகின்றது. சென்ற காலங்கள் மக்ரிபுடைய பாங்கு சொன்னதன் பின்னால் குர்ஆன் சத்தம். சென்ற காலங்கள் வாலிபர்கள் என்றால் ஒழுக்கமுள்ள வாலிபர்கள். இன்று போதை பழக்க அடிமையாகின்ற வாலிபர்கள், முதியோர்களை மதிக்காதவர்கள், பெற்றோர்களை மதிக்கவில்லை என்று எத்தனையோ பெற்றோர்கள் புலம்புகின்றோமே. இவைகள் எல்லாம் எப்படி உருவானது? அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களில் பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் பள்ளிக்கு போ என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இன்று குறைந்து விட்டார்கள். பாடத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் அதிகரித்து விட்டார்கள். எனது குழந்தைகளின் நிலைமை என்ன? அன்புக்குரியவர்களை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனது குழந்தையிடத்தில் நான் அல்லாஹ்வை பற்றி சிந்தனை ஊட்ட வேண்டும். நான் சொல்கின்றேனா? எனது சிறிய குழந்தையிடத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்கின்றேனா? சிந்திக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளட்ட சொன்னாங்க. ஆனா பிள்ளை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மார்க்கத்தை ஏற்கல்ல, அல்லாஹ்வை ஏற்கல்ல. மனைவிடத்தில் சொன்னாங்க, மனைவி ஏற்கல்ல. அன்புக்குரியவர்களே, நாங்க பிள்ளட்ட சொல்லணும். அப்பதான் நாங்க மௌத்தானதன் பின்னால எந்த புள்ள எனக்காக வேண்டி துஆ செய்வான். அப்பதான் நாங்க மௌத்தானதன் பின்னால எனது மகள் எனக்காக வேண்டி துஆ செய்வாள். எனது குழந்தையுடைய நிலைமைகளை நாங்கள் இன்று யோசித்து பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனது புள்ள புறக்கின்றது, விளையாடுகின்றது. 4 வயதுல நாங்க சேர்க்கின்றோம். நேசரில் என்ன நடக்கின்றது? அன்புக்குரியவர்களே, பாடங்கள் போதிக்கப்படுகின்றது. அந்த வருடம் முடிகின்ற போது ஆசிரியர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? இந்த வருட இறுதியிலே நாங்கள் ஒரு விழா செய்ய வேண்டும். இந்த விழாவிலே ஒரு நடனம், ஒரு பாடல் பாடி அதில் இந்த குழந்தையை நடனம் அடிக்கக்கூடிய குழந்தையாக நான் பயிற்றுவிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எல்லா நேசரியும் இல்ல,
இன்று வளர்ச்சி, இன்று சில நேசரிகள் இன்று இந்த நிலைமைகள் உருவாகி கொண்டு வருகின்றது. நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எனது குழந்தை இந்த நேசரி பங்கனில் நாடக பாட்டு படிக்க வேண்டும், நடனம் ஆட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ குர்ஆன் மதரசாவுக்கு லீவு போட்டுக்கொண்டு ஆசிரியர் வர சென்ன இந்த புள்ள இந்த வருஷ நிகழ்ச்சியில டானிஸ் போட்டிக்கு சேர்ந்திருக்கின்றது, டானிஸ் நிகழ்ச்சிக்கு சேர்ந்திருக்கின்றது என்பதாக கூட்டிக்கு போறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த சினிமாவில காட்டப்படுகின்ற பாடல்கள் பிள்ளைக்கு பாக்ஸில் போட்டு காட்டப்பட்டு அந்த வீடியோ காட்டப்பட்டு அங்கே பாடல்கள் பாடமாக்கப்பட்டு நடனங்கள் ஆட பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்காக வேண்டி உம்மா வாப்பா செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன தெரியுமா? அந்த படத்தில் வார நடிகை என்ன உடுப்பு போட்டாலோ அந்த உடுப்பு, அதே துணி, அந்த மாலை, அந்த காப்பு, அந்த மணியைத்தான் இந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்கணும். கடைக்கடையாக ஏறுகின்றாங்க, கடைக்கடையாக உடுப்பு பார்க்காங்க, வாங்கி கொடுக்கின்றாங்க. பிள்ளை அந்த நடிகன் எந்த மாதிரி உடுப்பு போட்டானோ அதே உடுப்பு தான் போடணும், போடுறாங்க, கொடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இளம் வயசு, பிஞ்சு வயசு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஊட்ட வேண்டிய வயசில், கலிமாவை பதிக்க வேண்டிய வயசில் ஆரம்பமாக நாங்கள் எண்ணத்தை ஊட்டுகின்றோம். எதை ஊட்டுகின்றோம்? அல்லாஹ்வுடைய கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவையும் மனனமாக்கக்கூடிய உள்ளத்தில் ஆபாசமான பாடல்கள் வரிகள். பிள்ளைக்கு பாடம், பிள்ளைக்கு பாடம். கருத்து தெரியாது, ஆனா பிள்ளைக்கு பாடம். புள்ள படிக்கின்ற பாட்டை கேட்டு கேட்டு டிவி என்னன்னு தெரியாது, போன் என்று தெரியாத மூத்தம்மாவுக்கு பாட்டு பாடம், அப்பாவுக்கு பாட்டு பாடம். சின்ன பிள்ளைக்கு 2 வயது குழந்தை, 3 வயது குழந்தைக்கு பாட்டு பாடம். இங்கே அடிக்கப்படுகின்ற டானிஸை போன்று வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை டானிஸ் அடிக்கப்படுகின்றது. பீச்சுக்கு போனா சும்மா தனியே இருந்து புள்ள டானிஸ் அடிக்கின்றது, ரோட்ல பார்த்தா தனியே இருந்து டானிஸ் அடிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னிடத்திலே ஒவ்வொரு வருடமும் 50 பிள்ளைகள், 60 பிள்ளைகள், 100 பிள்ளைகள் என்று இல்மை கற்பதற்காக வேண்டி, ஒழுக்கத்தை கற்பதற்காக வேண்டி என்னிடத்திலே வருகின்றது. இந்த குழந்தைக்கு நான் எதை ஊட்டுகின்றேன்? எதை ஊட்டுகின்றேன்? ஒவ்வொரு வருடமும் 100 பிள்ளைக்கு பாடல்களை பாடமாக்கி கொண்டு அனுப்புகின்றோம். அடுத்த வருடம் 100, அடுத்த வருடம் 100. எனது கபர் எப்படி இருக்கும்? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு வந்திருக்கக்கூடிய அமானிதம், இந்த குழந்தைக்கு என்னை விட்டு போகின்ற போது என்னிடத்தில் தான் முதலாவது அல்ஹம்து சூராவை பாடமாக்கணும், வழிகாட்டி கொடுக்கணும். என்னுடைய நேசரில் இருந்துதான் முதலாவது அத்தஹியாத்தை பாடமாக்கணும். ஏன்? இந்த குழந்தை மௌத்தாகும் வரைக்கும் தொழும் போதெல்லாம் அல்ஹம்து சூரா ஓதும். ஆரம்பமாக பழக்கியது நான், வழிகாட்டியது நான். எனக்கு நன்மை கபருக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். இவ்வாறான நிலைமை போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் குர்ஆனுக்கும் எதிர்கால வாலிபர்களுக்கும் தொடர்பில்லாமல் போய்விடும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக சிந்திக்கணும். நாங்கள் சிந்திக்க கூடாது, இப்படி செஞ்சாதான் எனது நேசரி வளரும், இப்படி செஞ்சாதான் எனது நேசரி பேசப்படும் என்று நீங்க சிந்திக்க கூடாது. குர்ஆன் காட்டி தருகின்ற வழிமுறை அது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்பொழுது கப்பலை கட்ட சொன்னான்? தண்ணீர் மழை இல்லாத காலம், பக்கத்திலே நதிகள் இல்லாத காலம், நதிகள் இல்லாத பகுதி, கடல்கள் இல்லாத பகுதியில கப்பலை கட்ட சொன்னான். காரணம் கேட்கவில்லை. எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பழித்தார்கள். இந்த கப்பலை கட்டுகின்றாயே, எங்கே ஓட்ட போகின்றாய்? பக்கத்தில் நதி இல்லையே, பக்கத்தில் ஆறு இல்லையே, எங்கே கட்ட போகின்றார் கேட்டார்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், நபி என்று சொன்னீங்க, சிறுத்த நச்சாரன், இப்ப நீங்க ஓடாவியா மார்த்தீங்களே என்பதாக சொன்னாங்க. கணக்கெடுக்கல்ல. அல்லாஹ் இப்படித்தான் சொல்ல சொன்னான். அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் தண்ணி அனுப்புவான். செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? அல்லாஹ்வின் மீது வாக்குறுதியை நிறைவேற்றுங்க.
குர்ஆனை பாடமாக்குவதற்கு வாய்ப்பு கொடுங்க, அத்தஹியாத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் ஒரு விடயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு குத்துபாவை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றோம், ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்த சம்பவங்களை கேட்கின்றேன், எத்தனையோ சஹாபாக்களது வரலாறுகளை படிக்கின்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தீனை எத்தி வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் நான் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பற்றி பேசுறேன், எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றேன். சிந்திக்க வேண்டும், சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது அதிகமான மக்கள் யாரை நாடி செல்கின்றார்கள் தெரியுமா? டாக்டர்களை நாடி செல்கின்றார்கள். டாக்டர்கள் நேரங்களை பயன்படுத்த வேண்டும். எங்களிடத்தில் வார மனிதர்களிடத்தில் நாங்க எங்களுடைய ஆலோசனை வழங்குவதோடு அல்லாஹ்வை பற்றி ஒரு சிறிய நாங்க நினைவூட்டல ஊட்டணும். அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தாரான், அல்லாஹ்வை பத்தி ஒரு வார்த்தையை பேசணும், துஆவை பத்தி நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா அதை நினைச்சு சந்தோஷப்படணும். நான் உயிரோடு வாழும் போது எத்தனையோ நபர்களை சந்தித்தேன், அல்லாஹ்வுடைய எத்தனை ஹதீதுகளை எத்தி வைத்தேன். நாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். ஆசிரியர்கள், பாடசாலையில் மாணவர்கள் எத்தனையோ பேர் சந்திக்கின்றோம். ஒரு பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ நபி எவ்வளவு ரத்தம் சிந்தினார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் எவ்வளவு உயிரை மாற்றார்கள். ஏன்? இந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ்வை பற்றி நான் சொல்லுகின்றேனா, அல்லாஹ்வை பற்றி நான் பேசுகின்றேனா? ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ்வுடைய உணர்வை ஊட்டணும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒவ்வொருவரும் நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ்வை பற்றி பேசணும். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்தில் புத்திசாலியா தெரியுமா? இந்த உலகத்தில் அறிவாளியா தெரியுமா? நான் மௌத்தானதன் பின்னால சந்தோஷமாக இருக்கணும், நான் மௌத்தானதன் பின்னால சொர்க்கத்தில அல்லாஹ் எனக்கு வீட்டை தரணும், சொர்க்கத்தின் தோட்டத்தில் நான் இருக்கணும். மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்தவன் தான் உண்மையான புத்திசாலி என்பதாக சொன்னாங்க. எனவே நாங்கள் புத்திசாலிகளாக வாழணும். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில போன் பாவனைகள் கூட, போன் பாவனைகள் அதிகம். இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை பரப்புகின்றோம். என்ன தெரியுமா? அந்த நடிகன் பேசிய பேச்சுக்களை எங்களை பேஸ்புக்கில் போடுகின்றோம். அந்த நடிகன் பேசிய பேச்சை இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நாங்கள் போடுகின்றோம், யூடியூப்ல பதிவு செய்கின்றோம், டிக்டாக் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். நான் போடுவேன், இதை எத்தனை பேர் பார்ப்பார்கள்? இன்னும் 10 பேருக்கு அனுப்புவார்கள், இவர்கள் இன்னும் 100 பேருக்கு அனுப்புவார்கள். நான் மௌத்தாகி விடுவேன். அது பல கோடி மக்கள் பார்த்து ரசிப்பாங்க, பாடல்கள் கேட்பாங்க, ஹராமான சிந்தனை ஊட்டுவாங்க. இவைகளுக்கெல்லாம் காரணம் யார்? இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். இதே நான் ஒவ்வொரு நாளும் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து நபி அவர்களோட ஒரு ஹதீஸ, குர்ஆன் வசனங்களை போடுகின்ற போது இது பிரயோசனமாகுமா இல்லையா? யாரோ ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்புவார், இன்னொருவர் 10 பேர், இப்படி சிந்திக்கணும். இன்னொரு பக்கம் சிந்திச்சு பாருங்களேன், நாங்க எத்தனை பேருடைய கவிதைகளை வாசிக்கின்றோம், எத்தனை பேர் ஸ்டேட்டஸில் பார்க்கின்றோம், எத்தனை பேஸ்புக்ல எத்தனை வீடியோக்களை பார்க்கின்றோம். இதே போன்றுதானே எத்தனை பேருடைய வீடியோக்கள் நாங்கள் ஷேர் செய்கின்றோம். இதே போன்றுதானே நான் போடக்கூடிய வாட்ஸ்அப்ல போடக்கூடிய ஸ்டேட்டஸில், நான் யூடியூப்ல பதிவிடக்கூடிய பதிவுகள், நான் போனில் ஷேர் பண்ணக்கூடிய விடயங்களும் மற்றவர்களும் பதிவு செய்வார்கள். சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் வாழ வந்த உலகம் கிடையாது, இந்த உலகம் அனுபவிப்பதற்காக வேண்டி வந்த உலகம் கிடையாது. கபருக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி, கபருக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த உலகம். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழுகின்ற போது சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசான்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் எல்லோரையும் நேரான பாதையை காட்டுவாயாக, நல்ல விடயங்களிலே ஆசிய ஆர்வை தந்துருவாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
الحمد لله الذي أنعم على عباده المؤمنين بالعرفان وأكرمهم من مزيد فضله برؤية في الجنان، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصاحبه على المقام، والصلاة والسلام على من أرسله رحمة للأنام وعلى آله البررة الكرام وأصحاب مصابيح الظلام والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا ربكم الرحمن، وأوصيكم وإياي أولا بتقوى الله، وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال النبي صلى الله عليه وسلم: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، ونفعنا الله وإياكم. وأقول قولي هذا واستغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أنعم على عباد المؤمنين والمجاهدين الذين جاهدوا حق جهاده بأموال وأنفسهم في سبيل الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، واعلموا أن الله أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، سيد الأبرار وآله الأطهار وأصحاب الأخيار. اللهم ارض عن الخلفاء الراشدين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم أجمعين، وارض عن الستة الباقين من العشرة الذين بايعوا نبيك تحت الشجرة، وارض عن جميع آل نبيك وأصحابه وأزواجه وأولاده وذرياته واتباعه أجمعين إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم، واشكروه يزدكم ويهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.